பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியின் மூலமாக அவருடைய வார்த்தைகளை தியானித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் கலாத்தியர் 5:24 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களாம். ஸ்பெயின் தேசத்தில் பார்சிலோனா என்கிற பகுதியிலிருந்து 150 பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஜெர்மனியை நோக்கி ஜெர்மன் விங்ஸ் என்கிற விமானம் புறப்பட்டு சென்றது. அந்த விமானமானது பிரான்ஸ் தேசத்தில் ஆல்ப்ஸ் மலையில் மோதி 2015 ஆண்டில் அதில் பயணித்த அத்தனை பேரும் மரித்து போனார்கள் என்கிற ஒரு புள்ளிவிவரம் கொடுக்கப்படுகிறது. சிதைந்து போன நிலைமையில் பிளாக் பாக்ஸ் ஆனது கண்டுபிடிக்கப்படுகிறது. அதில் மூத்த விமானியும் கோ விமானியுமாக இணைந்து அவர்கள் பேசுகிற உரையாடல் அதில் இருக்கிறது. முதல் 20 நிமிடங்கள் சாதாரணமாக அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறது அதில் பதிவாகியிருக்கிறது. திடீரென்று அந்த விமானத்தை டுசல்டார்ப் என்கிற பகுதியில் தரையிருக்க வேண்டும் என்று சொல்லி பேசிக்கொண்டிருந்த நிலைமையில் துணை விமானியினுடைய கட்டுப்பாட்டில் அந்த விமானத்தை கொடுத்துவிட்டு மூத்த விமானியானவர் வெளியே செல்கிறார். அந்த பைலட் அறைக்குள்ளேருந்து வெளியே செல்கிறார். சென்றுவிட்டு ஒரு சில நிமிடங்களுக்கு பின்பதாக மீண்டும் அந்த கதவை தட்டுகிறார். கதவோ திறக்கப்படவில்லை. வேகமாக தட்டுகிறார். அங்கு இருக்கக்கூடிய நவீன கேஜெட்ஸ் மூலமாக அவரோடு தொடர்பு கொள்ள முற்படுகிறார். கதவு திறக்கப்படவில்லை. நிமிடங்கள் சென்றது. பயணிகள் எல்லாரும் அலறி கொண்டிருக்கிற சத்தம். திடீரென்று அந்த விமானம் அந்த ஆல்ப்ஸ் மலையில் மோதி சுக்குநராக உடைந்து எல்லாரும் மரித்து போனார்கள். இவைகள் தான் அந்த நிமிடத்தில், கடைசி நிமிடத்தில் அதில் பதிவாகியிருந்தது. அப்போ துப்பறியும் நிபுணர்கள் இதை துப்பறிய முற்படுகையில் இந்த கோ பைலட் ஒருவேளை தற்கொலைப்படையாக இதை செய்திருப்பாரோ என்று சொல்லி விசாரிக்கப்படுகிறது. அதுவும் இல்லை. இறுதியில் அதனுடைய விசாரணையில் இவர் மன அழுத்தத்துடன் பயணப்பட்டதாக சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. மன அழுத்தம் கூடினபடினால இந்த பைலட் நேராக அந்த விமானத்தை மோதி தான் சாவது மாத்திரமல்ல, தன்னோடு பயணப்பட்ட ஒன்றும் செய்யாத ஒன்றும் அறியாத மக்களையும் மாய்த்து விடும்படியாக அந்த பைலட்டை அந்த விமானத்தை கொண்டு மோதினதை அந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதைத்தான் அந்த துப்பறி நிபுணர்களும் கண்டறிந்தனர். மிகுந்த வேதனையாக இருக்கிறது. மன அழுத்தங்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, அநேக நேரத்தில் உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகர் நினைக்கிறாங்க, வாழ்க்கையை முடித்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய பயங்கள், பாடுகள், பலவீனங்கள், மன அழுத்தங்கள் எல்லாம் மாறிவிடும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அது மிகவும் தவறு. இறந்து போன பின்பதாக விட்டு சென்ற ஒருவேளை மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோர்களோ அவருடைய நிலைமை என்ன? இதை அறியாதபடிக்கு மன அழுத்தங்களுக்கு அநேகர் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடுகிறத பார்க்க முடிகிறது. அது ஒருவேளை சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கல்லூரி செல்றவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மன அழுத்தங்கள் வருவதற்கு காரணம் என்று சொல்லி சற்று பார்ப்போமே. ஆனால் தங்களுடைய தகுதிக்கு மீறின ஆசை, இதுதான் மிக முக்கியமான காரியம். தகுதிக்கு மீறின சில காரியங்களை எண்ணுவதற்கும் அதை செயல்படுத்துவதற்கு முற்படும் பொழுதும் வரக்கூடிய பிரச்சனைகள் மன அழுத்தத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறது. இறுதியில் அது ஒரு மிகுந்த வேதனையை கொடுக்கும்படியாக உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு அது நம்மை அழைத்து சென்று விடுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து சில வசனங்களை வேதத்தில் படித்து பார்ப்போம். ஏன்னா நீதிமொழிகள் 23:5 நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்துக்கு நேர கண்களை திருப்புவோம். 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகுமா. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். நமக்கு என்ன இருக்கிறதோ, கர்த்தர் எதை தந்திருக்கிறாரோ அதில் மன மகிழ்ச்சியோடு மனரம்யமாக இருக்க நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் பவுல் நிருபங்கள் எழுதும் பொழுது அருமையாக சொல்லுகிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்பதை அருமையாக எழுதுகிறார். இந்த உணர்வு இயேசுவை அறியாத மக்களும் இதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு அருமையாக நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். போதும் என்கிற மனது இது இருக்குமே, ஆனால் மன அழுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு இடமே இல்லை. ஆகவே தான் பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறைந்து விட வேண்டும். நம்முடைய இச்சைகளை சிலுவையில் அறைந்து விட வேண்டுமா?
ஆமென். கிறிஸ்துவின் சிந்தை வெளிப்படணும். அது வெளிப்படுமையானா நம்முடைய வாழ்க்கையில மனரம்யத்திற்கு நேராக உங்களை என்ன நடத்தி செல்லும். அல்லேலூயா. மன அழுத்தங்கள் மாற வேண்டுமையானா போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி நமக்கு தேவை. நம்முடைய மாம்ச இச்சைகள் எல்லாம் மேலோங்கி விடாதபடிக்கு சிலுவையில் அறையப்படுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அர்ப்பணிப்போமையானா மன அழுத்தங்கள் மாறும், மரணங்கள் நிகழ்வது நிறுத்தப்படும் என்பதை வேதம் நமக்கு நன்மையாக காண்பித்துக் கொடுக்குது. பிரியமானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் மன அழுத்தங்களோடு இருக்கிறீர்களோ, கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் மன அழுத்தங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் இயேசுவிடத்தில் வாழ்க்கை கொடுங்க. சிலுவைக்கு நேராக திரும்புங்க. சிலுவையில் உங்களுடைய மாம்சத்தை அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். உங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னை நேர்த்தியை நடத்தும்படியாக விரும்புகிறார். அப்படியே கண்களை மூடுவோமா? நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உங்களுடைய சமூகத்தில் வரும்படியாய் கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மன அழுத்தங்கள் மாறுவதற்கு நாங்கள் எங்களை சிலுவைக்கு நேராக அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் என்பதை கர்த்தர் தெளிவாக எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உடைய மகிமின் பொற்கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபையினால் எங்களை நிரப்புங்க. மன அழுத்தத்தினால் ஒருவேளை தற்கொலை பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தோடு யாரேனும் இருப்பார்கள், ஏன்னா அவர்களோடு கர்த்தர் தெளிவாக நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, போதும் என்கிற மன நிறைவோடு வாழக்கூடிய ஒரு பக்குவத்தையும் முதிர்ச்சியும் கர்த்தர் கொடுங்க. கர்த்தர் செய்கிறபடினால் உமக்கு நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.